ஹாய் காய்ஸ், வெல்கம் டு கே ஃபேஷன். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆரிக்கு எப்படி ஆரி ஸ்டார்ட் பண்ணுறது நீடில் வச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம ஜரி த்ரெட் நம்ம யூஸ் பண்ணுவோம். இதுதான் ஜரி த்ரெட். நம்ம இந்த ஜரி த்ரெட் நம்ம என்னென்னா கோல்டன் கலரில் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கோம். ஓகேங்களா, இதுதான் நம்ம அதில் போட போகிறோம். அதுக்கப்புறம் நீடில் இருக்குது இந்த மெட்டீரியலில். அந்த நீடில் என்னென்னா 0.5 mm நீடில் இருக்குது. இது 0.5 mm. இப்போ அதில் நேம் எழுதியிருக்கும். அந்த நேம் எழுதிக்கிறது பார்த்தீங்கன்னா, அந்த நேம் எழுதிக்கிற இடத்துலன்ட்டு அந்த கார்னர் ஷேப் முடியும். அந்த வி ஷேப்பில் வந்திருக்கும். அதுதான் நம்ம த்ரெட்டு இன்சர்ட் பண்ணுவோம். பின்னால் ஒரு நம்பர் இருக்கும். அந்த நம்பர் என்னவாக இருக்கும் அப்படின்னா, அந்த இடத்துல ஒன்றுமே இல்லாமல் இருக்கும், ப்ளைனாக இருக்கும் அந்த இடத்துல. இப்போ நம்ம அந்த நீடில் இந்த சர்ஃபேஸ் இருக்குங்க பார்த்தீங்கன்னா, அந்த நம்பரும் அந்த நேமும் எழுதியிருக்கு பார்த்தீங்கன்னா, அதை நம்ம ஹோல்ட் பண்ணி தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், நீடில் இன்சர்ட் பண்ணி நம்ம பண்ண போகிறோம். இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா, செயின் ஸ்டிச் பார்க்க போகிறோம். செயினில் சிங்கிள் லைன், டபுள் லைன், அதுக்கப்புறம் கார்னர் எப்படி இந்த ஸ்டிச் போடுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். இன்னொன்று என்னென்னா, இந்த ஸ்டிச்சை யூஸ் பண்ணி ட்ரேசிங் எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொன்று பார்க்க போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த த்ரெட்டில் ஃபஸ்ட்டு நாட் போட்டுக்கணும். டபுளாக இது பண்ணி அதில் ஒரு நாட் போட்டுக்கணும். ஃபஸ்ட்டு இது நாட் போட்டுப்போம். நாட் போட்டதுக்கப்புறம் இதை நம்ம கீழே இன்சர்ட் பண்ணிடுவோம். இது நம்ம கீழே வச்சுப்போம். மேலே நீடில் மட்டும் இருக்கும். நம்ம ரிமைனிங் பார்ட் என்ன பண்ணிடலாம்னா நம்ம கட் பண்ணிடலாம். ரிமைனிங் பார்ட் நம்ம கட் பண்ணிடலாம். ஓகேங்களா, இப்படி தான் நாட் இருக்கும். நம்ம இந்த த்ரெட்டை நம்ம என்ன பண்ணுவோம், கீழே வச்சுருவோம். நம்ம நீடில் மட்டும்தான் நம்ம மேலே யூஸ் பண்ண போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம மேலே இருக்கிறது மட்டும் நம்ம நீடில் பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் கீழே எப்படி நாட் போடுறது, கீழே எப்படி த்ரெட் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் நம்ம பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப் இந்த மேலே எடுத்து நம்ம இது பண்ணிக்கிறோம். இதை செயின் ஸ்டிக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. அதுக்கப்புறம் அந்த த்ரெட்டு உள்ளே இது நீடில் இது பண்ணி நெக்ஸ்ட்டு இன்னொரு இது லைன் வச்சு நம்ம இது போகிறோம். இது ஸ்டார்டிங்னால நம்ம கொஞ்சம் பக்கத்துலேயே போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வேணும்னா எக்ஸ்ட்ரா போட்டுக்கலாம், இல்லை கம்மியாக வேணுன்னா கூட கம்மியாக போட்டுக்கலாம். இப்போ இதோட என்னென்னா சிங்கிள் ஸ்டிச். இது ஒரு லைன் முடிஞ்சிடும் உங்களுக்கு. ஓகேங்களா, இதுதான் சிங்கிள் ஸ்டிச்சான லைன். இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம டபுள் ஸ்டிச் பார்க்க போகிறோம். அதே கார்னரில் நம்ம என்ன பண்ணணும்னா, லெஃப்ட் டு ரைட், லெஃப்டில் நம்ம ஒன்று எடுத்துகிட்டு அது ஒரு நாட் போட்டுருவோம். போட்டதுக்கப்புறம் மேலே இது பண்ணியாச்சு, நாட் போட்டாச்சு. இப்போ இந்த மேலே இருக்கிறத என்ன பண்ணலாம் அப்படின்னா, கீழே நீடில் விட்டு அந்த அந்த த்ரெட்டில் நம்ம ரொட்டேட் பண்ணி கீழே இழுத்தோம் அப்படின்னா நமக்கு அந்த எக்ஸ்ட்ரா பீசஸ் நமக்கு தெரியாது. இப்போ இதுதான் சிங்கிள் லைன் ஸ்டிச்சு. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது டபுள் லைன் ஸ்டிச். இந்த சிங்கிள் லைன் ஸ்டிச் இப்போ நம்ம பார்க்க போகிறது செகண்ட் டபுள் ஸ்டிச்சிங் மெத்தடு. நம்ம சிங்கிள் ஸ்டிச்சிங் மெத்தட் மாதிரியே ஃபஸ்ட்டு ஒரு லைன் நம்ம போட்டுப்போம். இது ஃபஸ்ட்டு உங்களுக்கு போடுறப்ப நீட்டாக வருமானு தெரில. நீட்டாக வரலன்னா நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணனா உங்களுக்கு இதே மாதிரி நீட்டாக உங்களுக்கு வந்துடும். இப்படி டிப் பண்ணி மேலே இழுக்கும்போது ஒரு ரொட்டேட் பண்ணி மேலே இழுங்க. இப்போ பண்ணுற மாதிரியே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். இது டபுள் ஸ்டிச் எண்ட் ஆகுது. இப்போ எண்ட் ஆகிற இடத்துல லெஃப்ட் டு ரைட், லெஃப்டில் ஒரு நாட் நம்ம போட போகிறோம். அதுக்கு பக்கத்துலேயே லெஃப்டில் ஒரு நாட் போட்டு இது பண்ணிப்போம். அப்படியே அதை கொண்டு இப்போ நம்ம ரைட்டில் ஒன்று போடுறோம். இப்போ ரைட்டில் போட்டதுக்கப்புறம் அப்போ நம்ம கீழே டவுனில் போக போகிறோம். டவுனில் இதே மாதிரி தான் செயின் மெத்தட் நம்ம எப்படி போட்டோமோ அதே மாதிரி நம்ம இன்னொரு லைனுக்கு நம்ம அதே மாதிரி போடுறோம். இதுதான் நியர்பைலே போட்டோம் அப்படின்னா இதுதான் டபுள் ஸ்டிச்சு. அந்த ஒரு செயினுக்கும் இன்னொரு செயின் இருக்கிற டிஃப்ரென்ஸ் நீங்கள் பார்க்குறீங்களே, அது நம்ம லாங்காகவும் போட்டுக்கலாம், கம்மியாகவும் போட்டுக்கலாம். நீங்கள் கம்மியாக போட்டோம்னா உங்களுக்கு கொஞ்சம் அழகாக தெரியும். இப்போ நம்ம முடிச்சிட்டோம். டபுள் செயின் அந்த இது முடிச்சோடனே நம்ம லாஸ்ட்டில் நம்ம நாட் போட்டுக்கிறோம். நாட் போடுறதுக்கு ஃபஸ்ட்டு எக்ஸ்ட்ரா ஒன்று இருக்குது. அதுக்கு பக்கத்துலேயே சின்னதாக ஒன்று ஒரு நீடில் இன்சர்ட் பண்ணி கீழே அந்த த்ரெட்டு கிளாக் வைஸ் இல்லை ஆன்டி கிளாக் வைஸ் ரொட்டேட் பண்ணி அதை ஃபஸ்ட்டு இருக்கிறதுக்குள்ளே விடணும். அதுக்கப்புறம்
ஃபஸ்ட்டு இருக்கிறதுக்குள்ளே வந்து செகண்ட் விட்டதுக்கப்புறம் நம்ம அது மேலே இழுத்து கீழே இழுத்தோம் அப்படின்னா நமக்கு கீழே நாட் விழுந்துடும். இது வந்து ஃபஸ்ட்டு லைன். அதில் நம்ம வந்து செகண்ட் இது நம்ம ஃபஸ்ட் லைன் இழுத்தோம் அப்படின்னா ஃபஸ்ட் லைனில் நம்ம இந்த செகண்ட் நாட் போட்டோம் பார்த்திங்களா, அதை நம்ம எடுக்கிறோம். அது எடுத்ததுக்கப்புறம் நம்ம அதை அப்படியே பிடிச்சிட்டு கீழே நமக்கு அந்த த்ரெட் இருக்குது பார்த்திங்களா, அந்த கீழே த்ரெட் எடுத்தோம் அப்படின்னா அது கீழே போயிடும். இந்த எக்ஸ்ட்ரா ரிசல்ட்ஸ் மட்டும் நிற்கும். இப்போ இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிறத வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா கீழே இழுத்திங்கன்னா கீழே போயிடும். பக்கத்தில் ஒன்று வச்சு அது அந்த த்ரெட்டை வந்து இந்த நீடில் ரொட்டேட் பண்ணி கீழே இழுத்தோம் அப்படின்னா அது நமக்கு அது தெரியாது. இதுதான் வந்து ஃபஸ்ட்டு இருக்கிறது வந்து சிங்கிள் ஸ்டிச், செகண்ட் இருக்கிறது வந்து டபுள் ஸ்டிச். ஓகேங்களா? அப்புறம்னா செயின் ஸ்டிச்சும் டபுள் ஸ்டிச்சும் நம்ம பார்த்தாச்சு. பார்த்ததுக்கப்புறம் நமக்கு வந்து கார்னரில் வந்து எப்படி வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு நம்ம வந்து ஸ்கொயர் உள்ளே வர மாதிரி நம்ம ஃபஸ்ட்டு ட்ரா பண்ணிக்க போகிறோம். இப்போது அந்த கார்னர் வந்துருச்சுல, அந்த கார்னருக்கு வந்து நம்ம டபுள் ஸ்டிச்சில் என்ன பண்ணணுமோ லெஃப்ட் டு ரைட் போட்ட மாதிரியே நம்ம இதுலேயுமே நம்ம லெஃப்டில் ஒன்று எடுத்து அதை இன்சர்ட் பண்ணி நம்ம அந்த இது எடுத்தோம்னா லெஃப்டில் ஒன்று போட்டுருவோம். அதுக்கப்புறம் ரைட்டில் ஒன்று வந்துட்டு அதே மாதிரி போட்டு நீங்கள் அப்படியே செயின் ஸ்டிச் வந்து நம்ம கண்டினியூ பண்ணிக்கலாம். வெண்பனி மலரே உன் வாசம் உயிரில் புது சுவாசம் தருதே. இப்போ வந்துட்டு நம்ம 4 இந்த ஸ்கொயரில் வந்து 4 சைடு கம்ப்ளீட் பண்ணலாம். நீங்கள் ஒவ்வொரு கார்னருமே டபுள் ஸ்டிச்சுக்கு போன மாதிரி லெஃப்ட் டு ரைட் நம்ம போட்டுட்டு தான் போடுறோம். போட்டு முடிச்சுட்டு நம்ம ஸ்டார்டிங் பாயிண்ட்டுக்கே வந்தனால அந்த இடத்துல நம்ம வந்து என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா நாட் நம்ம போட்டுக்கிறோம். ஓகேங்களா? இதுதான் இது. இப்போ நம்ம வந்துட்டு செயின் ஸ்டிச் டபுள் ஸ்டிச் பார்த்தோம். அதே மாதிரி இப்போ ஸ்கொயர் ஸ்டிச் பார்த்த மாதிரியே இப்போ வந்து சர்க்கிளு, ஸ்கொயரு, ட்ரையாங்கிள் இருக்குது. அந்த கார்னர் வரதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா டபுள் ஸ்டிச்சுக்கு போட்ட மாதிரியே நீங்கள் போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வரும். இதை வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வந்து ட்ரேசிங்க்கு பார்க்க போகிறோம். ட்ரேசிங்க்கு வந்து என்ன பண்ணலாம், பின்ட்ரெஸ்ட் ஆப் எல்லாத்துக்கிட்டையும் இருக்குன்னு நினைக்கிறேன். இல்லைனா டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நான் வந்து டவுன்லோட் பண்ணிக்கிறதுனால ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணிட்டு நிறைய இந்த டிசைன்ஸ் வந்து நமக்கு ப்ளவுஸுக்கு, சுடிதாருக்கு நெக் டிசைனு எல்லாமே நிறையா இருக்கும். ஓகேங்களா? இப்போ நம்ம இதில் சர்ச்சில் போய் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ஆரி மாடிஃப்னு நம்ம டைப் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஆரி மாடிஃப்னு சொல்லி நீங்கள் டைப் பண்ணிங்க அப்படின்னா நம்ம ட்ரேஸ் எடுக்கிறதுக்கான இது வந்து நம்மளுக்கு நிறையா வரும். உங்களுக்கு என்ன வேணுமோ அந்த ட்ரேசிங் வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் வந்து இது பண்ணிக்கலாம். இது மாதிரி நீங்கள் வந்துட்டு ப்ளவுஸ் நெக் டிசைன் போடுற மாதிரி இருந்துச்சுன்னா இதெல்லாம் நீங்கள் இது பண்ணிக்கலாம். இப்போ நம்ம சிம்பிளாக ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம சிம்பிள் டிசைன் ஒன்று நம்ம எடுத்துக்கலாம். நம்ம இந்த சிம்பிள் டிசைன் ஒன்று எடுத்துக்கிறோம். இப்போ நம்ம எடுத்துட்டோமா, இதை வந்து நம்ம என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா சேவ் பண்ணிக்கலாம். டவுன்லோட் இமேஜில் போய் நம்ம டவுன்லோட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம கேலரியில் வந்து நம்மளுக்கு சேவ் ஆயிடும். ஓகேங்களா? இப்போ நம்ம வந்துட்டு நம்ம சேவ் ஆனதை இப்போ நம்ம அது கம்ப்ளீட் பண்ணிட்டோம், சேவ் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து இன்னொரு ஆப் என்ன, பேப்பர் காப்பின்னு ஒரு ஆப் இருக்குது. அந்த ஆப்பை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி நிறைய வரும். நீங்கள் அக்செப்ட் கொடுத்துட்டு வந்து அதில் நிறைய இமேஜஸ் வரும். உங்கள் இதில் வந்து நம்ம ஃபோட்டோஸில் இருக்கிற கேலரியில் இருக்கிற வீடியோஸ் வரும். இப்போ நமக்கு வந்து நம்ம என்ன இமேஜ் எடுத்தோமோ அந்த இமேஜ் பண்ணிக்கலாம், ஜூம் அவுட்டும் நம்ம பண்ணிக்கலாம். இது பண்ணதுக்கப்புறம் ஒரே இடத்துல இருந்தால் தான் நம்ம வந்து ட்ரா பண்ண முடியும். அதனால நம்ம என்ன பண்ணுறோம், இங்கே பக்கத்தில் வந்து லாக் இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த லாக் பண்ணிட்டோம் அப்படின்னா அது லாக் ஆயிடும். நீங்கள் வந்து மூவ் பண்ணவோ இது பண்ணவோ நம்மளால் முடியாது. இப்போ நம்ம வந்து இந்த லாக்கை வந்து ரிலீஸ் பண்ணோம் அப்படின்னா வால்யூம் பட்டனுக்கு கீழே அமுத்துட்டிங்கன்னா அது வந்து அன்லாக் ஆயிரும். இப்போ ஓகேங்களா? இப்போ நம்மளுக்கு வந்து எப்படி ஜூம் வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் வச்சுட்டு லாக் பண்ணிட்டீங்க அப்படின்னா மூவ் பண்ண முடியாது. ஓகேவா?
இப்போ வந்துட்டு நமக்கு வந்து ஃப்ரேம் இருக்குது, நம்ம வந்து ஆரி ஃப்ரேம் இருக்குது, நமக்கு வந்து அந்த ஒயிட் கிளாத் நம்ம போட்டிருக்கோம். நம்ம இந்த ஃப்ரேமும் நம்ம வந்துட்டு நம்ம ட்ரேஸ் பண்ணுறதுக்கான நம்ம மொபைல் எடுத்து வச்சுருக்கோம். இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நமக்கு வந்து ட்ரேஸ் வேணுங்கிறதுக்காக நம்ம ஒயிட் கிளாத்துக்கு பின்னால் நம்ம அந்த ட்ரேசிங் வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு கிளியராக இருக்கும். ஓகேங்களா? கிளியராக இருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா, நமக்கு என்ன வேணுமோ அதை நம்ம வச்சு நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். இப்போ நான் ட்ரா பண்ணுறேன். இப்போ ட்ரா பண்ணிட்டு நான் மொபைல் ஆஃப் பண்ணேன்னா எனக்கு இந்த மாதிரி இது வரும். இப்போ நீங்கள் வந்து எனக்கு இங்கே ஒரு டிசைன் வந்துருச்சு. ஓகேங்களா? இந்த டிசைனில் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம எப்படி செயின் ஸ்டிச் போட்டோமோ அதே மாதிரி நமக்கு இதேக்கு மேலே ரவுண்டு இந்த ஃப்ளார் டிசைனுக்கு இந்த ஃப்ளார் டிசைனுக்கு மேலே நம்ம செயின் ஸ்டிச் நம்ம போட போகிறோம். இதை வந்து ட்ரேசிங்க்கு உண்டானது. ஓகேங்களா? வெண்பனி மலரே உன் வாசம் உயிரில் புது சுவாசம் தருதே. உன் இருவிழியால் என் ஆயுள் ரேகை புது வாழ்வு பெறுதே. காலங்கள் ஓய்ந்த பின்னும் காதல் என்ன, வாலிபம் தேய்ந்த பின்னும் கூச்சம்தான் என்ன. இப்போ வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, நம்ம ட்ரேசிங் எடுத்த நம்ம ட்ரேசிங் மொபைல் எடுத்தது வந்து நம்ம வந்து செயின் ஸ்டிச் வந்து நம்ம இப்போ என்ன சொல்லி கொடுத்தனோ அதே மாதிரி இப்போ நம்ம செயின் ஸ்டிச் போட்டாச்சு. இது ஒரு சிம்பிள் டிசைன் தான். இதை விட நிறைய டிசைன்ஸ் இருக்குது. ப்ளவுஸ்க்கு, நெக்குக்கு, இதெல்லாம் வந்து நம்ம இன்னும் வர கம்மிங் அப்டேட்ஸில் நம்ம பார்க்கலாம். நான் நீர்வீழ்ச்சியானே வெண்பனி மலரே.